அபுதாபியில் இல்லாட்டி துபாயில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மேலே டூரிஸ்ட் எல்லாம் தங்கியிருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் மேலே ஒரு ட்ரோன் தாக்குதல் இல்லாட்டி மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈரான் வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம், மத்திய கிழக்கு நாடுகளில் 5 ஸ்டார் ஹோட்டல்கள் சில தங்குமிடங்கள் விடுதிகள் மேலே தாக்குதல் நடத்தப்படலாம்னு சொல்லி பகிரங்கமாக நேரடியான ஒரு எச்சரிக்கை இன்றைக்கு விடுத்திருக்கு. எதிர்பாரப்போகிற ஒரு சில மணித்தியாலங்கள் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் சம்பவம் பதிவாக போகுதுன்றது ஈரானுடைய பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை. அமெரிக்காவோட இஸ்ரேலோட சம்பந்தப்பட்ட இருக்கிற நிறுவனங்களுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் விலகிருங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்படலாம்னு சொல்லி ஈரான் தீர்மானிச்சதுக்கு பின்னால நிறைய காரணங்கள் இருக்கு. அதை நியாயப்படுத்துறதுக்கான சில விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்கள் வரைக்கும் தாக்கப்படலாம்னு சொல்லி ஈரான் தீர்மானிச்சிருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் இன்னைக்கு நடந்திருக்கிற பல சம்பவங்களை பற்றியும் இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், 15 பாயிண்ட்ஸை ஈரானுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அமெரிக்கா சொல்றதை கேட்டு செயற்படும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்படியே நாங்கள் சொல்றதை கேட்டு ஈரான் செயற்படாட்டி தொடர்ச்சியான மோசமான தாக்குதல்கள் நடத்தப்படும், ஈரான் இருக்காது, வாழ்வா சாவான்ற ஒரு நிலைமையில் ஈரான் இருந்து கொண்டிருக்கு, நாங்கள் சொல்றதை கேட்டு செயற்படும்ன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆரம்பத்தில் 48 மணித்தியால காலக்கெடு, பிறகு 5 நாள் கால அவகாசம், பிறகு நேற்றைய நாள் அறிவிக்கிறார் 10 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 6 வரைக்கும் ஈரானுடைய எந்த விதமான கட்டமைப்புகள் குடிநீரோட சம்பந்தப்பட்டிருக்கிற இடமா இருக்கலாம், எரிசக்தி எரிவாயுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற இடம்னு சொல்லி எந்த ஒரு கட்டமைப்பு மேலேயும் ஏப்ரல் 6 வரைக்கும் 10 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து தாக்குதல் நடக்காது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் வந்து அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லி இருந்தது, ட்ரம்ப் சொல்றதை கேட்டு செயற்பட முடியாது, எங்களுடைய 5 நிபந்தனைகளையும் நிறைவேற்றினா மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வரும் சொல்லி. ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ள எந்த விதமான ஒரு தாக்குதல்களும் நடத்தப்படாது சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருந்தாலும் இஸ்ரேலுக்கு இருக்கிற பயம் என்னன்னு சொன்னா போர் சில நேரங்களில் உடனடியாக முடிவுக்கு வந்துருமோ, அதுக்குள்ள எங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சு கொள்வோம் என்ற மாதிரி அவசரமா சில இடங்கள் மேல வந்து தொடர்ச்சியான தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி வருது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இன்றைக்கும் அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தீவிரமா நடத்தப்படணும், இதை விட மோசமான தாக்குதல்கள் ஈரான் மேல ஆரம்பிக்கப்படணும் சொல்லி பாதுகாப்பு அமைச்சருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் சொல்லியும் இன்னைக்கு அந்த நாட்டு ஊடகம் வந்து செய்தி வெளியிட்டிருந்தது. இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து, அமெரிக்கா என்னதான் தாக்குதல் நடத்த போறது கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாலும் 2 நாடுகளும் சேர்ந்து ஈரானுக்குள்ள 3 முக்கியமான இடங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. குடிநீரோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு இடம், அணுசக்தி தளத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு இடம், மூன்றாவது இரும்பு தொழிற்சாலைகள், ஐஆர்ஜிசி படைப்பிரிவோடு சம்பந்தப்பட்டிருக்கிற 2 இரும்பு தொழிற்சாலைகள் இலக்கு வைக்கப்பட்டு ராணுவத்துக்கு தேவையான வசதிகள் இந்த இடத்துல இருந்து செய்து கொடுக்கப்படுது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அந்த இடத்தின் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு 15 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்றதை ஈரானுடைய அரச ஊடகம் உறுதி செய்திருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஈரானுடைய அராக் இல்லாட்டி அராக்னு சொல்லப்படுற அணுசக்தி கட்டமைப்பு மேல ஒரு தாக்குதல் சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு. இதை வந்து இஸ்ரேல் அறிவிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்குன்னு சொல்லி ஈரானும் உறுதிப்படுத்தி இருந்தது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் முன்னாயத்தமாக இருந்தோம், தேவையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருந்தோம், இதனால எந்த விதமான ஆபத்தும் பாதிப்புகளும் கிடையாது என்று சொல்லியும் ஈரான் வந்து உறுதி செய்திருக்கு. யாருக்கும் காயம் கிடையாது, கட்டமைப்புகளுக்கும் சேதம் கிடையாதுன்றது ஈரான் அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம். இந்த இடம் தாக்கப்பட்டதுக்கு பின்னால் சொல்லப்படுற காரணம் என்னன்னு சொன்னா, அதிக அளவு யுரேனியம் வந்து இந்த இடத்துல சரிவூட்டப்படுது, அணுவாயுதத்தை நோக்கி ஈரான் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொதுவான வளமையா சுமத்தப்பட்ட அதே குற்றச்சாட்டை சுமத்தி இன்றைக்கு இந்த இடம் இலக்கு வைக்கப்பட்டதுக்கான காரணம் இதுதான் சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. இந்த இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு நீர் கட்டமைப்பும் சேதமாகி இருக்குன்னு சொல்லியும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து சில செய்திகள் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் எந்த விதமான சேதங்களும் கிடையாது என்றதை ஈரானுடைய அரச ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த இடம் தாக்கப்பட்டதுக்கு பிறகு ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைப்பிரிவு 2 முக்கியமான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. முதலாவது, ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்படலாம் என்றது. இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் துறைமுகங்களுக்கு பக்கத்திலையும் விமான நிலையங்களுக்கு பக்கத்திலையும் தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. நேற்று முந்தினாள் வந்து குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு மோசமான தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருந்தது. தீப்பற்றி எறிஞ்ச காட்சிகள் ஊடகங்களில் வெளிவந்திருந்தது. ஒரு கிழமைக்கு பிறகு கட்டார் மேலேயும் தாக்குதல் சம்பவங்கள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கு. மற்ற நாடுகளையும், ஐக்கிய அரபு அமீரகத்தின் மேலேயும் பஹ்ரைன் மேலேயும் இன்றைய நாளிலையும் திரும்ப தாக்குதல் முயற்சிகள் பதிவாகி இருக்கு. இந்த மாதிரி தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, திரும்பவும் அமெரிக்கா வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த மாதிரியான அறிவிப்புக்கு பிறகு இன்றைக்கு 3 முக்கியமான இடங்கள் மேல தாக்குதல் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பழி வாங்குற மாதிரியான தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்க ராணுவம் தங்கி இருக்கிறதா சொல்லப்படுற சில ஹோட்டல்கள் தாக்கப்படலாம் சொல்லி ஈரானுடைய அரச படைப்பிரிவு வந்து இன்னைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. அந்த இடத்துல தங்கி இருக்கிற பொதுமக்களுக்கும் இது ஆபத்தை ஏற்படுத்த முடியும், அவர்களுக்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிற ஹோட்டல் உரிமையாளர்கள் நிறுவனங்கள் வந்து இது சம்பந்தமா நீங்க யோசிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஈரான் வந்து பகிரங்கமா அறிவிச்சிருக்கு. ஒரு
நட்சத்திர விடுதி மேல டூரிஸ்ட் தங்கி இருக்கிற இடம் மேல தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் அது வந்து மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் ராணுவத்தோட சம்பந்தப்பட்டிருந்த இடங்கள், எரிபொருள் கட்டமைப்புகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இப்ப இந்த மாதிரியான இடங்கள் இலக்கு வைக்கப்படலாம்னு சொல்லி நேரடியாக பகிரங்கமாகவே வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இதுக்கு முதல்லையும் ஒரு சந்தர்ப்பம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திரும்பவும் எங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி இந்த மாதிரியான 3 சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இதுக்கு மேலேயும் அமைதியா பொறுமையா பார்த்து கொண்டிருக்க முடியாது. அமெரிக்க ராணுவம் சில இடங்கள்ல வந்து தலைமறைவா தங்கி கொண்டிருக்கு. ஹோட்டல்களுக்கு போய் பொதுமக்களை வந்து கேடயங்களா பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை ராணுவம் முன்னெடுத்து கொண்டிருக்கு. இதுக்கு வந்து மத்திய கிழக்கு நாடுகளும் சில நிறுவனங்களும் உதவி செய்து என்ற மாதிரியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. என்று சொன்னால் நேற்றைய நாள் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற குறிப்பா பஹ்ரைன்லையும் குவைத்லையும் வந்து அமெரிக்க தளங்கள் வந்து அதிக அளவில் சேதமாகி இருக்குன்னு சொல்லி 300க்கும் அதிகமான அமெரிக்க படைப்பிரிவு காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதுல வந்து 10க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க என்ற விஷயம் அமெரிக்காவாலேயும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனால் அந்த படை தளங்களை விட்டு அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு வெளியேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி நேற்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அப்படி வெளியேற்றப்பட்டிருக்கிற படைகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படாம ஹோட்டல்களையும் சில தூதரகங்களையும் இருந்து கொண்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை வந்து தீட்டிக் கொண்டிருக்கு. ராணுவ நடவடிக்கைகள் பொதுமக்கள் நடமாடக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல இருந்து கொண்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் வழி நடத்தப்படுது. இதனால அந்த இடங்கள் தான் எங்களுடைய அடுத்த இலக்கு என்று சொல்லி பகிரங்கமா ஈரான் வந்து இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது மட்டும் கிடையாது, பொது கட்டமைப்புகள் அதிலும் குறிப்பாக தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பக்கத்தில் அங்கே வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு பக்கத்தில் போகாதீங்க, எங்களுடைய தாக்குதல் முடிஞ்சதுக்கு பிறகு ஈரானுடைய புதிய அறிவிப்பு வெளிவரும் சொல்லி ஈரான் வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கு. 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் விலகி இருங்க சொல்லி ஒரு பகிரங்கமான நேரடியான எச்சரிக்கையும் ஈரானால விடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த போர்ல வந்து முக்கியமான ஒரு நாள் இல்லாட்டி முக்கியமான ஒரு சம்பவமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதிக்கு பிறகு ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. இதுக்கு மேலேயும் நாங்க பொறுமையை இழந்திருக்கிறோம், எங்களுடைய பதிலடி எப்படி இருக்கும்ன்றதை இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்கன்ற மாதிரி ஈரானுடைய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு தரப்பா இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்கள் வரைக்கும் தாக்கப்படலாம் என்ற மாதிரியான பகிரங்கமான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஊகிக்க முடியாத சில சம்பவங்கள் சில நேரங்களில் நடக்க முடியும். என்ன நடக்க போகுது என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் அமெரிக்காவினுடைய FBI விசாரணை பிரிவு எங்க நாட்டில் எப்படி CIDயோ அதே மாதிரி அமெரிக்காவில் FBI சொல்லி நாங்க வச்சுக்கொள்ளலாம். அந்த மாதிரியான FBI விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளரோட இமெயிலை நாங்க ஹேக் பண்ணி இருக்கிறோம்னு சொல்லி ஈரானுடைய அரசோட சேர்ந்து செயற்படக்கூடிய ஒரு ஹேக்கர்ஸ் குழு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. இது சாதாரணமா மற்ற எல்லா நாடுகளிலும் இருக்கிற மாதிரியான ஒரு இளைஞர் கூட்டத்தை கொண்டு இருக்கிற வளமையான ஹேக்கர்ஸ் குழு கிடையாது. அரச புலனாய்வு பிரிவோட சேர்ந்து செயல்படுற ஒரு ஹேக்கர்ஸ் குழு. அதுவும் அமெரிக்காவினுடைய FBI நிறுவனத்தின் பணிப்பாளரோட இமெயிலை நாங்க ஹேக் பண்ணி இருக்கிறோம், தனிப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ன்றதெல்லாம் அதுல என்ன தகவல்கள் இருந்ததுன்றதையும் தாண்டி அந்த இமெயில் ஹேக் பண்ணப்பட்டிருக்குன்றது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவான செய்தியா வந்து பார்க்கப்படுது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம் குறிப்பிட்டிருந்தது. அதே மாதிரி FBIயும் அறிவிச்சிருந்தது அவருடைய தனிப்பட்ட இமெயில் தான் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. இதுல வந்து ரகசியமான எந்த விதமான தகவல்களும் கசியறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது, அதை பற்றி நாங்கள் விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ற மாதிரி அமெரிக்கா வந்து FBI வந்து ஒரு பதில் சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தரைப்படைய களமிறக்குவாரா இல்லையா என்றது இதுவரைக்கும் தெரியாது. ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதுக்கான தயார்படுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது என்று சொன்னாலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து மாறுபட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் குறிப்பிட்டிருந்தது மேலதிகமா 10,000 படைப்பிரிவுகளை களமிறக்கிறதுக்கு அமெரிக்கா தயாராகி இருக்கு. ஏற்கனவே 82வது ஏர்போர்ன் படைப்பிரிவை களமிறக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதோட சேர்த்து இன்னும் ஒரு படைப்பிரிவும் களமிறக்கப்பட இருந்தது. கிட்டத்தட்ட 4,000 பேர் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா திரும்ப மேலதிகமா 10,000 பேரை களமிறக்கிறதுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தீர்மானிச்சிருக்கிறார் என்ற மாதிரி உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் இன்னைக்கு வெளியிட்டிருந்தது. இந்த நேரம் G7 நாடுகளினுடைய 2வது நாள் கூட்டம் வந்து இன்னைக்கு பிரான்ஸ்ல நடத்தப்பட்டிருந்தது. இதில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ரூபியோ கலந்து கொண்டிருந்தார். அமெரிக்க ராணுவம் களமிறக்கப்படுமா, நேரடியாக தரை தாக்குதல் ஆரம்பிக்கப்படுமான்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரத்தில் அதுக்கான சாத்தியம் வந்து தேவை இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவினுடைய நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு சில கிழமைகளுக்குள்ள இந்த போர் வந்து முடிவுக்கு வரும், மாதக்கணக்கில் நீடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தரைப்படைய களமிறக்க வேண்டிய தேவையும் கிடையாது, அதுக்கு முதல்லையே அமெரிக்காவினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும், எங்களுடைய நோக்கங்களை அடைஞ்சு கொள்ள முடியும் என்ற மாதிரி ரூபியோ வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். G7 நாடுகளினுடைய கூட்டத்தில் ஹோமோஸ் நீரின பிரச்சனை சம்பந்தமா முக்கியமா பேசப்பட்டிருக்கு. இதுல கட்டணம் அறவிடுறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்ற மாதிரி அதிக அளவில் பேசப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. என்னன்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஹோமோஸ் நீரின திறக்கப்படாது என்று சொல்லி தொடர்ச்சியா
ஈரான் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், சீனாவினுடைய 2 கப்பல்களுக்கு, எரிபொருள் கப்பல்களுக்கு ஹோமோஸ் நீரிணையை பயன்படுத்துறதுக்கு ஈரான் அனுமதி மறுத்திருக்கு என்றது. என்று சொன்னால் சீனாவும் ஈரானும் வந்து நெருக்கமான நட்பு நாடுகள். இந்த சமாதான முயற்சிகள் இல்லாட்டி போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் நேரடியாக தலையீடு செய்திருந்தாலும் சீனாவும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு, சில அழுத்தங்கள் கொடுக்கப்படுதுன்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருந்தது. போராடுறதை விட சமாதான முயற்சிகள் தான் நல்லது என்ற மாதிரி ஈரானுக்கு வந்து சீனா ஆலோசனையை கொடுத்து கொண்டிருக்குன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. அதை பற்றி அதிகம் பேசப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் சீனாவினுடைய அரச நிறுவனத்துக்கு சொந்தமான 2 கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணையை பயன்படுத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு என்ற மாதிரியும் அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. மற்ற சர்வதேச நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய சில உதவிகள் ஈரான் மக்களுக்கு சொல்லி இன்றைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா யுக்ரைன் போரும் இதோட வந்து ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் ரூபியோ குறிப்பிட்டிருந்தார், யுக்ரைனுக்கு அனுப்பப்படுற, அமெரிக்காவிலிருந்து யுக்ரைனுக்கு அனுப்பப்படுற ஆயுதங்கள் சில நேரங்களில் ஈரான் போருக்காக பயன்படுத்தப்பட முடியும் என்ற மாதிரி ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்போ யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வந்து தடுமாறி கொண்டிருக்கிறார், இல்லாட்டி என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம சில நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சவுதி அரசாங்கத்துக்கும் யுக்ரைனுக்கும் இடையில ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருக்கு. என்ன சொன்னா, ஈரானால அனுப்பப்படுற ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு யுக்ரைன் வந்து சில மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வருது. அந்த அடிப்படையில் வந்து சவுதி அரேபியாவுக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இடையிலையும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கையும் கைச்சாத்திரப்பட்டிருக்கு. அமெரிக்கா இப்போ நடக்கிற ஈரான் போர் காரணமாக தங்களை கைவிடுமோன்ற ஒரு பயமும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு இருக்கு. இந்த போர் வந்து மாதக்கணக்கில் நீடிக்காது, ஒரு சில கிழமைகளுக்குள்ள முடிவுக்கு வரும் என்றது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம். ட்ரம்ப் வந்து 10 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஈரான் அரசப்பட குறிப்பிட்டிருக்கு, ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்பட முடியும், தொழில்நுட்ப நிறுவனங்கள் தாக்கப்படலாம், எதிர்வரப்போற ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகலாம் என்ற ஒரு நேரடியான பகிரங்கமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்க போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.